Hi everyone, this is Ravi. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் லீட் கோட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Given a binary tree, return the bottom up level order traversal of its nodes values. Okay, from left to right, level by level, from leaf to root. Okay, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3, 9, 20, 15, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டு பிரிண்ட் பண்றோம், அதுக்கப்புறம் இது ரெண்டு பிரிண்ட் பண்றோம், அப்புறம் இது பிரிண்ட் பண்றோம். ஸோ the list which we are going to return, அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ட்ரீயோட லாஸ்ட் லெவல்ல இருக்க லீஃப் நோட்ஸ், அதுக்கு அடுத்த எலிமெண்ட் வந்து அதுக்கு மேல இருக்க லெவல்ல இருக்க எல்லா நோட்ஸும். ஸோ திஸ் இஸ் வாட் த क्वेश्चन இஸ். ஓகே, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஒரு சின்ன ட்ரீ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஆர்டர் டிராவர்சல் எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த லெவல் ஆர்டர் டிராவர்சல்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் பிரிண்ட் பண்றோம், இந்த எலிமெண்ட் பிரிண்ட் பண்றோம், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்றோம், அப்புறம் இந்த லெவல்ல இருக்க எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் நம்மளுக்கு ஒரு பைனரி ட்ரீ கொடுத்துருக்காங்க, இல்ல என்ஆரி ட்ரீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நோடும் லைக் ரூட் நோட் இஸ் அட் லெவல் 0ன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் அட் லெவல் 1, திஸ் இஸ் அட் லெவல் 2. ஸோ ஒரு லெவல் இருக்க நோட்ஸையும் பிரிண்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, we can do it using recursion and also using queue. ரூட் நோட எடுத்துப்போம். ரூட் நோட வந்து என்கியூ பண்ணிக்கலாம். என்கியூ இதுதான் கியூவோட அவுட், இது வந்து இன். ஓகே, 1 வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு. ஸோ நவ் லெட்ஸ் ஜம்ப் இன்டு ஒரு அல்காரிதம். கியூ வந்து எம்டியா இருந்துச்சு அப்படின்னா we are done with the traversal. In case எம்டியா இல்லைன்னா we should keep doing it. ஓகே, இப்போ கியூ நம்மளுக்கு எம்டியா இல்லை, 1 ஆல்ரெடி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பேஸ் கண்டிஷன் தட் 1 வந்து புஷ் பண்ணிக்கணும் கியூல. இப்போ வந்து கியூல எலிமெண்ட் இருக்கு. ஸோ கியூல எலிமெண்ட் இருந்தா அந்த எலிமெண்ட்டை பாப் பண்ணிட்டு we should do some 3 steps. அந்த எலிமெண்ட்டை பாப் பண்ணிக்கணும். ஸோ 1 டிக்யூ பண்ணியாச்சு. 1 டிக்யூ பண்ணதுக்கு அப்புறம் அதோட சைல்டு எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கியூ பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைல்டு இஸ் 2 அண்ட் ரைட் சைல்டு இஸ் 3. என்கியூ பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலா 1 பிரிண்ட் பண்ணணும். அகைன் நம்ம பிரிண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பண்ணாலும் ஓகே, லாஸ்ட் பண்ணாலும் ஓகே. தென் அப்புறம் செகண்ட் என்ன, அதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். கியூ எம்டியா இல்லைன்னா, கியூ எம்டியா இல்லை, ஸோ 2 பாப் பண்றோம், டிக்யூ பண்றோம். 2 வெளியே வந்துருச்சு. 2ஓட லெஃப்ட் சைல்டு என்ன, 4, ரைட் சைல்டு இஸ் 5. வில் என்கியூ இட் 4, 5. ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கை. 3 டிக்யூ பண்றோம். 3ஓட லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு, what are they, 6 and 7. okay, now going to 4ஓட லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு என்ன, null. so எதுவும் பண்ண முடியாது, we can't enqueue anything. so we'll print a 4, then we'll dq 5, we'll print 5, we'll dq 6, then we'll print 6, then we'll dq 7 and we'll print 7. Finally the queue is empty. so then now we got a level order traversal result. but இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட क्वेश्चनக்கும் இதுக்கும் என்ன, எப்படி ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணா, we should return something like this இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் லெவல்ல இருக்க நோட்ஸ்லாம் வந்து ஒரு லிஸ்ட்ல போட்டு ரிட்டர்ன் பண்ணும். 4, 5, 6, 7. அதுக்கப்புறம் 2, 3 ஒரு லிஸ்ட்ல போட்டு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது வந்து லாஸ்ட் லெவல்ல இருக்கிறது, அதுக்கு முன்னாடி லெவல் இருக்குது, அதுக்கு முன்னாடி லெவல் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர்ல பாட்டம் அப்ல கேட்டிருக்காங்க. இப்போ இங்க கியூவை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த நோட் எடுத்தோம், அதோட சைல்டெல்லாம் ஆட் பண்ணோம். அப்புறம் அதோட சைல்டுக்கு அப்புறம் வந்து இந்த சைல்டோட சைல்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இதோட சைல்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எங்க முடியுது அப்படிங்கிற ஒரு லிமிட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ ஓகே, அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். லெவல் பை லெவல் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு. இதுக்கு முன்னாடி வந்து லெவலோட டிராவர்சல் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே சீக்வன்ஸா பிரிண்ட் பண்ணோம், ஒரே லென்த்ல பிரிண்ட் பண்ணோம். இப்போ ஒரு லெவலுக்கும் எப்படி பிரிண்ட் பண்றது, இந்த லெவல் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம், ஒரு லெவலுக்கும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அகெயின் இதுக்கு வந்து நான் ஒரு கியூ எடுத்துக்கிறேன். as usual, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கும்,
ஓகே, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அவுட்புட் பண்ணிக்கிறேன். அவுட்புட் எனக்கு எப்படி வரணும்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரணும். ஃபர்ஸ்ட் 1 வரணும், அதுக்கப்புறம் 2 3 வரணும், அதுக்கப்புறம் 4 to 7 வரணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கியூல வந்து ஒரு எலிமெண்ட் என்கியூ பண்ணிட்டேன். இப்போ அந்த எலிமெண்ட்டை வந்து டிக்யூ பண்ணிட்டு அந்த எலிமெண்டோட சைல்ட்ஸை என்கியூ பண்றேன். ஸோ 2 and 3. ஓகே, நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அந்த கியூல இருக்க எலிமெண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா அந்த 1 தான். ஸோ அதனால அந்த லைன் வரைஞ்சுக்கலாம். எப்பெல்லாம் அந்த அந்த கியூல இருக்க எலிமெண்ட்ஸ் எனக்கு தெரியுதோ அதுதான் வந்து அந்த லெவலுக்கான பவுண்டரி. இப்ப பாத்தீங்கன்னா 2 3 வந்து என்கியூ பண்ணிட்டேன்னா, ஸோ என்கியூ பண்ணதுக்கு அப்புறம் I'll draw a line. ஸோ அப்போ 2 3ங்கிற எலிமெண்ட்ஸ் தான் வந்து அந்த பவுண்டரியில இருக்கு. இப்போ 2 இது எடுக்கிறேன். 2 சைல்ட் நோட்ஸ்லாம் என்கியூ பண்றேன். 4 and 5 இது டிக்யூ பண்ணிட்டு 2 சில்ட்ரன்ஸ்லாம் என்கியூ பண்றேன். இந்த இதுல பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் இன்னும் இந்த ரேஞ்ச்குள்ள இந்த 2 எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு எலிமெண்ட் வந்து கியூல இருக்கு. ஸோ அந்த எலிமெண்ட்டையும் நான் டிக்யூ பண்ணிட்டு அந்த எலிமெண்டோட சில்ட்ரன்ஸை வந்து நான் புஷ் பண்றேன். 6 and 7. ஓகே, ஸோ 2 and 3 வந்து நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இப்போ வந்து ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே இப்போ நான் இந்த போட்டிருக்க பவுண்டரிக்குள்ள எல்லா எலிமெண்ட்டும் டிக்யூ ஆயிடுச்சு. அப்போ நான் இங்க ஒரு பவுண்டரி போடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்மளுக்கு வந்து ஒரு 9 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு, இங்க வந்து 10ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இங்க ஒரு பவுண்டரி போடுறேன். அகைன் 2 and 3 ஆல்ரெடி நம்ம வெளியே எடுத்துட்டோம், ஸோ இது தேவையில்ல. இப்போ 4 எடுத்துக்கலாம். 4 வந்து டிக்யூ பண்ணலாம். 4 டிக்யூ பண்ணிட்டேன். 4 வந்து இப்போ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 4 டிக்யூ பண்ணிட்டு அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல என்கியூ பண்ணும். ஸோ 9 and 10 வந்து உள்ள போட்டுக்கிறேன். ஃபைன். அடுத்து 5 டிக்யூ பண்றேன். ஏன்னா இந்த ரேஞ்சில் இருக்க எலிமெண்ட்ஸ் இன்னும் டிக்யூ ஆகல. ஸ்டில் தேர் இஸ் சம் எலிமெண்ட்ஸ் இன்சைட் திஸ் ரேஞ்ச். சே இங்க ஒரு எலிமெண்ட் வச்சுக்கோமே, இங்க ஒரு எலிமெண்ட் 16 வச்சுக்கோம். ஓகே ஓகே, ஸோ 5 வந்து டிக்யூ பண்ணிட்டு 5 வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். 5 சைல்டு பாக்குறேன். 5 சைல்டு யாருமே இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. 6 டிக்யூ பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். 6 சைல்டு பாக்குறேன். 6 சைல்டு யாரும் இல்லை, ஸோ அதனால விட்டுடலாம். 7 வந்து டிக்யூ பண்ணிட்டேன். 7 பிரிண்ட் பண்றேன். 7 சைல்டை நம்ம என்கியூ பண்ணணும். 7 சைல்டு வந்து 16 என்கியூ பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து வெளியே எடுத்துட்டோம். அப்போ என்ன பண்ணணும், we should draw a line in here. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா இந்த எலிமெண்ட் இந்த ரேஞ்சில் இருக்க எலிமெண்ட்ஸோட சில்ட்ரன்லாம் வந்து இந்த எலிமெண்ட் காலியானதுக்கு அப்புறம் இதுதான் இவங்க எல்லாம் தான் வந்து இந்த 2 நோடோட சில்ட்ரன்ஸ். இப்போ இந்த நோடோட சில்ட்ரன்ஸ் யாருன்னா இங்க இருக்கவங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஒரு லிஸ்ட்ல போட்டு நம்ம அவுட்புட் பண்ணிக்கலாம், இல்லை மேபி அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். 4 to 7 இங்கே பிரிண்ட் பண்ண மாதிரி. இப்போ அதே மாதிரி 9 லெஃப்ட் ரைட் நல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் 9 பாப் பண்ணிக்கிறேன். அது லெஃப்ட் ரைட் எதுவும் இல்லை, ஸோ என்கியூ பண்றதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி 10, அதுக்கப்புறம் 16. ஸோ நான் தட்ஸ் இட். ஸோ இதே பிரின்சிபல் தான். பட் ஆனால் இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு எப்படி தெரியும், இந்த ரேஞ்ச் என்ன, இந்த ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, சிம்பிள் அப்ரோச் தான். இனிஷியலா 1 வந்து கியூல இருக்கும். நம்ம 2 வேரியபிள் எடுத்துக்கலாம். கவுண்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம், சைஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். சைஸ் வந்து அந்த கியூ சைஸ் எப்பவுமே சொல்லும். கவுண்ட் வந்து ஒரு எலிமெண்ட்டையும் டிக்யூ பண்ணும்போது கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் இங்க நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலா கவுண்ட் வந்து 0, நம்ம எந்த எலிமெண்ட்டுமே டிக்யூ பண்ணல. சைஸ் வந்து கியூவோட சைஸ் which is 1. ஓகே, இங்க எழுதி இருக்கிறது தான் பேசிக் ரூல். இன்கிரிமெண்ட் கவுண்ட் ஆன் ரிமூவிங் எலிமெண்ட் ஃப்ரம் கியூ. ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். ஸோ இந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கவுண்ட்டை வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்புறம் அந்த எலிமெண்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல வந்து என்கியூ பண்ணணும். ஸோ 2 and 3 வந்து நான் என்கியூ பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நவ் ஐ செக் வெதர் கவுண்ட்டும் என்னோட சைஸும் ஈக்குவலான்னு பார்ப்பேன். இன் கேஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட்டை நான் ரீசெட் பண்ணிக்குவேன் 0க்கு. சைஸை வந்து இப்போ கியூவோட சைஸ் என்னவோ அதுக்கு நான் ரீசெட் பண்ணிக்குவேன். ஓகே, இந்த சைஸுங்கிறது தான் எனக்கு ரேஞ்ச். லாஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு ரேஞ்ச் பார்த்தோம்ல, அந்த ரேஞ்ச் தான் வந்து இந்த சைஸ் எனக்கு.
ஓகே. ஸோ இமேஜினரியா இங்க ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து சைஸ் 1 இருந்துச்சு, இப்போ சைஸ் வந்து 2 இருக்கு. ஓகே. நவ் இப்போ அகைன் அதே ப்ராசஸ் இப்போ ரிப்பீட் பண்ண போறோம். இப்போ இந்த எலமெண்ட்டை வந்து இப்போ ஒன்னை டிக்யூ பண்ணோம்ல, அந்த எலமெண்ட்டை வந்து ஒரு லிஸ்ட்ல போட்டுக்கலாம். ஓகே, அது அங்க இருக்கட்டும், ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ 2 எடுத்துக்கும். 2 வந்து டிக்யூ பண்றேன். ஓகே, 2 டிக்யூ பண்ணோன்னு என்ன பண்ணும்? கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் சைல்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் என்கியூப் பண்ணும். 4 and 5 என்கியூப் பண்ணியாச்சு. இப்போ இப்போ சைஸுக்கு ஈக்குவலான்னு பாக்குறோம், கவுண்ட்டும் இதுவும். ஸோ சைஸ்க்கு ஈக்குவலா இல்ல. ஸோ அப்போ 3 டிக்யூ பண்றோம். 3 டிக்யூ பண்ணியாச்சு. 3 வந்து இங்க போட்டுக்கிறோம், பிரிண்ட் பண்ணிக்கிறோம். 3 சைல்ட்ஸ் எல்லாம் வந்து என்கியூப் பண்ணோம். அது என்ன 6 and 7. ஓகே, இப்போ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். அதான் என்ன பண்ணணும், இதை வந்து லிஸ்ட்ல போடணுமா? 2 3 லிஸ்ட்ல வெளியே எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, கவுண்ட்டை வந்து 0க்கு ரீசெட் பண்ணிக்கலாம். சைஸை வந்து இப்போ கியூவோட சைஸ் என்ன இருக்கோ அந்த சைஸ்க்கு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ கியூல வந்து 4 எலமெண்ட் இருக்கு. ஸோ 4. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? லைக் சைஸ்ல வந்து 4 எலமெண்ட் அப்படின்னா இங்க ஒரு இமேஜினரி பவுண்டரி இப்போ இருக்கு. ஸோ ஒரு எலமெண்ட் இப்போ நம்ம வெளியெடுக்கும் போதும் அந்த எலமெண்டோட கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, 4 and 0. ஒரு தடவை நம்ம எலமெண்ட்ஸ் வெளியெடுக்கும் போதும் வில் ஜஸ்ட் put the element in the list. 4 வந்து வெளியெடுக்கிறேன். 4ஓட எலமெண்ட்ஸ் என்கியூ பண்றேன். சைல்டு எலமெண்ட்ஸ் 9 and 10. கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன். சைஸுக்கு ஈக்குவலான்னு பாக்குறேன், இல்ல. ஓகே, அடுத்து 5 வந்து ரிமூவ் பண்றேன். 5ஓட சைல்டு பாக்குறேன், சைல்டு எதுவும் இல்ல. ஸோ விட்டுறேன். ஸோ ஓகே, கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்றேன் 2. ஸோ 6 ரிமூவ் பண்றேன், கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்றேன் 3. 6 பிரிண்ட் பண்றேன். 6க்கு சைல்டு எதுவும் இல்லை, ஸோ நான் விட்டுறேன். அடுத்து 7 ரிமூவ் பண்றேன், 7 பிரிண்ட் பண்றேன், கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, இப்போ கவுண்ட்டும் சைஸும் ஈக்குவலா இருக்கு. 6க்கான இங்க வந்து ஐ திங்க் ஐ மிஸ்ட் இட் அவுட். அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். மேபி ஒரு எலமெண்ட் வச்சுப்போமே, 16 அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 7க்கான சைல்டு எலமெண்ட் 16 இருக்கு. 16 என்கியூ பண்ணிட்டேன். இப்ப கவுண்ட்டும் சைஸும் ஈக்குவலா இருக்கு. அப்பனா இதை அப்படியே ஒரு லிஸ்ட்ல போட்டு அந்த லிஸ்ட்டை தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு வரோம். இப்போ கவுண்டர் வந்து ரீசெட் பண்ணிடுவோம். கவுண்டர் ரீசெட் பண்ணிட்டோம். சைஸ் வந்து இப்போ சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கியூவோட சைஸ் வந்து 3. ஓகே, இப்போ அகைன் அந்த அல்காரிதம் கண்டினியூஸ். அந்த எலமெண்ட்டை வெளியெடுக்கிறோம், கவுண்டை இன்க்ரீஸ் பண்றோம், கவுண்ட்டும் சைஸ் ஈக்குவலான்னு பார்க்குறோம், இல்ல. ஓகே, அடுத்து 10. அதுக்கு சைல்டு 9க்கு சைல்டு எதுவுமே இல்லை, அதனால என்கியூ பண்ண முடியாது. ஸோ இங்க இந்த 3 எலமெண்ட் சைல்டு நோட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால அதை விட்டுறலாம். 10 வந்து டிக்யூ பண்றோம், அதுக்கு சைல்டு இல்ல. கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றோம், கவுண்ட்டும் சைஸ் ஈக்குவலான்னு பார்க்குறோம், இல்ல. அகைன் 16 எடுக்கிறோம். 16 வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றோம், 16 பிரிண்ட் பண்றோம். இப்போ வந்து சைஸும் கவுண்ட்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்றோம், இது ஒரு லிஸ்ட்ல போட்டு அந்த லிஸ்ட்டை வந்து வெளியே வச்சுக்கோம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை எல்லாத்தையும் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இன்சர்ட் பண்ணணும் நம்மளோட ஃபைனல் லிஸ்ட்ல. ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ப்ராப்ளம் சால்வ். இதுக்கு எப்படி கோட் பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். ப்ராப்ளம்க்கு கோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து we should return a list of lists. So I'll create a list named result, and we need a queue. So we'll add up a queue. Okay, let's add a base condition now. If okay, now let's add a single element. First element q will add பண்ணிக்குவோம். Q dot add, and what was it? It will be a root element. Okay, Q empty illa அப்படினா we should keep on adding into a list, and once in the level வந்ததுக்கு அப்புறம் we should take the list and put it inside our result list. So let's do for it. If not, q dot empty is empty. Q empty illana, what will I do? First, okay, first வந்து நம்மளுக்கு size of the queue என்னன்னு வேணும், ஒரு லெவல்க்கும். So I'll store it in a variable in size.
Okay, we now have a size. இப்போ ஒரு லிஸ்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. Now ஒரு லெவலுக்கும் அந்த எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி we should once அந்த லெவலுக்கான எலிமெண்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் we should add that list to our final list. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கியூல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வெளியே எடுத்துட்டு அந்த எலிமெண்டோட வேல்யூ வந்து லிஸ்ட்ல புஷ் பண்ணும். அட் த சேம் டைம் எலிமெண்டோட லெஃப்ட் சைல்டையும் ரைட் சைல்டையும் கியூல புஷ் பண்ணும் இன் கேஸ் அது நல்லா இல்லைன்னா. ஸோ லெட்ஸ் டூ தட். ஓகே, ஃபைனலி வி கேன் ஆட் ஆர் ஃபைனலா நம்மளோட கரண்ட் வேல்யூ வந்து அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் அந்த லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் for the next level we should add a new set of elements. So before that we should push this list into a result array. எங்க புஷ் பண்ணலாம் அப்படின்னா we'll push it at the 0th index. Okay, let's do it. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம சே ஐ ஹாவ் அன் அரே ஆஃப் ஒரு எலிமெண்ட் இருக்கு. இப்போ சே ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஐ ஹாவ் அன் அரே ஆஃப் லிஸ்ட். இது வந்து இண்டெக்ஸ் 0ல இருக்கு. அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டுமே இண்டெக்ஸ் 0ல இருக்கு. இப்போ நான் 2ங்கிற எலிமெண்ட் ஆட் பண்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2,3 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இந்த லிஸ்ட்குள்ள 0th பொசிஷன் ஆட் பண்றேன்னா இது எப்படி ரிசல்ட் பண்ணோம்னா சம்திங் லைக் திஸ். 2,3. Okay, so this is how it works. அந்த எலிமெண்ட் அந்த இடத்துக்கு போயிடும். மீதி இருக்க எலிமெண்ட்லாம் ஒரு தடவை ரைட் ஷிஃப்ட் ஆயிக்கும். Finally we should return a result, right? Return result. Everything looks good to me. Let's submit the code and first run the code if there are any compilation errors. Okay, let's submit the code. Yeah, it's accepted. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும்னா நேட்டிவ் லேர்னிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.